ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரைண்டர் வந்துருச்சு இல்லையா? இப்போ இதை வந்து பழக்கப்படுத்தணும். ஒன்றும் இல்லை, அரிசி உளுந்து வெந்தயம்லாம் போட்டு நம்ம 2 தடவை வந்து அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற அந்த கல் மண் டர்ட் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பேட்டரை அவுட் பண்ணிவிட்டு கிரைண்டர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக இட்லி தோசைக்கு பேட்டர் அரைச்சி வச்சுட்டேன். நம்மள மாதிரி இல்லை தரசிங்களுக்கு இட்லி தோசை மாவு இருந்துட்டாலே ஒரு பெரிய பலம். எதுவுமே இல்லைன்னா கூட 2 தோசை ஊற்றி சட்னி வச்சோமா வேலையே முடிஞ்சிச்சு. எனக்கும் பேபிக்கும் மட்டும்தான் லஞ்சுன்றனால சிம்பிளாக சாம்பாரும் பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணியாச்சு. நிறைய ஒர்க் இருந்துச்சா, அப்படியே நெக்ஸ்ட் ட்ரெஸ் வாஷ் பண்ண ட்ரெஸ் எல்லாம் காயவும் வச்சாச்சு. என்னோட ஹஸ்பண்ட் ஷெல்ஃப்ல போடுற ஷீட் மாதிரி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா, இப்பதான் தெரிஞ்சிச்சு ஹோட்டல் போனதுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேப்பரை போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூக்கி போடுறாங்க. அந்த பேப்பரை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. அது தெரியாம நானும் ஷெல்ஃப்ல போட்டு அடுக்கி வச்சுட்டேன். ஆஃபீஸ்ல இருந்து வரும்போதே கிளம்பி இருக்க சொல்லியிருந்தாங்க, வெளியில போலான்னு சொல்லிட்டு. பேபி இங்க வந்ததுல இருந்தே ரொம்ப இழைச்சிட்டு, அதனால ஸ்மூத்தி மாதிரி போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஸ்ட்ராபெரி அது கூட க்ரோசரிஸ் அப்புறம் நான்வெஜ் எல்லாம் வாங்கிட்டு டின்னர் வெளியிலேயே சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.